துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ 8ஆம் அதிபதி 3லையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் சுயசாரத்துலலாம் இருக்குதுன்னா எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், நிறைய சந்தேகங்கள், இது கரெக்டாக அது கரெக்டாக, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே 2ஆம் அதிபதி 3லுமே கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அது வந்து பண்ணுறதுனால கொஞ்சம் உங்களை பற்றி ஏதாச்சும் அவதூறு பேசுகிறது, பின்னாடி பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், உங்களுக்கு கண்காணிப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம், அந்த வக்கரமாக இருக்கும்போது இன்றைக்குமே 3, 6, 9 நாள் நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க. ஸோ அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும். பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்குறது, நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள், வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி, அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 6ல் இருக்கார். ஸோ 3 மற்றும் 4ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது சொத்துக்கள், ஏதாவது பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் சின்னதாக சில நேரங்களில் ஒரு மனக்கசப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்குமெண்டேஷன்ஸ் ஏதாச்சும் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 6ஆம் அதிபதி வந்து 9லும் வேலை விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள். ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3, 7 காமத்திரி குணமாக வேலை செய்யும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி சபலங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சந்தேகங்கள், அது மட்டும் இல்லை சில நேரம் சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது எனக்கு 8ஆம் அதிபதி 3, 8 வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா வரும். ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஏதாச்சும் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா வெளியில் நடந்து போயிருங்க. ஒரு கம்ப்ரஸ்டாக ஒரே இடத்துல அடைஞ்சு கிடைக்காம வெளியில் நடந்து போகிறது. சில பேருக்குலாம், எனக்குலாம் என்னென்னா ஏதாச்சும் மூட் அவுட் ஆச்சுன்னா நல்லா சாப்பிட்ருவேன். ஸோ நல்லா வந்து ஃபுல் மீல்ஸ் வாங்கி நல்லா சாப்பிட்டு விட்றணும். ஸோ அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து சில நேரம் வந்து அந்த கோபதாபங்களோ ஒரு மூட் அவுட்டோ வருதுன்னா அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷனை கண்டிப்பாக கொடுக்கும்.